ஹாய் நண்பா. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கி, குறிப்பா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி 13 பொதுத்துறை வங்கிகள்ல வேலை வாய்ப்புங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுங்க. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூலாம் கிடையாது. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. IBPS இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ல இருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுங்க. கடந்த முறை 10,000+ காலியிடங்கள் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 13,000+ காலியிடங்களா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 10 இருந்து 15,000 காலியிடங்கள் வரைக்கும் இந்த கிளர்க் கேட்டகரிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பொதுத்துறை வங்கிகளில் வேலை வாய்ப்பு. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிலிம்ஸ் அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மந்த்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மார்ச் 2027 கையில கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ தற்பொழுது ஒரு ஷார்ட் நோட்டீஸை தான் IBPS தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஓல்டு நோட்டிபிகேஷன் வச்சு இன்னும் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கடந்த முறை அதாவது 2025 ஆகஸ்ட் மாதம் இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10,000+ காலியிடங்கள். பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ்ல 13 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. அதுல நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கிற இந்தியன் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்த மாதிரி 13 வங்கிகள்ல வேலை வாய்ப்புங்க. கிளர்க் லெவல் ஜாப். ஆரம்ப கால சம்பளம் பேசிக் பே 24,000 ரூபாய். அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப காலத்துல ஒரு ஃப்ரெஷருக்கு 40,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேலரி எதிர்பார்க்கலாம். 20 வயதுல இருந்து 28 வயதுக்குள்ள இருக்கணும். கூடுதலாக SC/STக்கு 5 வருடங்கள் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. OBCக்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோஸ் கேட்டகரி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் ஆல்சோ இருக்குதுங்க. 175 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி பீப்புளுக்கு. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 850 ரூபா. இது எல்லாமே GST சேர்த்து தான் போட்டிருக்காங்க. எப்பவுமே போடுற ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி தான், ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். குறிப்பா வங்கிகளுக்குள்ள எனக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. ரீசெண்டாக தான் IBPSல இருந்து PO ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருந்தாங்க. பட் அதுல உங்களுக்கு 2 எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஆனால் இந்த கிளர்க் லெவல் ஜாபுக்கு 2 எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 13 அரசு வங்கிகளில் ஏதாச்சும் ஒரு பேங்க்ல உங்களுக்கு ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால எனி டிகிரி படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி 3 டாபிக்ல இருந்து 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டூரேஷன். நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்கு. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அதுவும் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். பேராகிராஃப் ஸ்டைல்னா நீங்க எக்ஸாம் எழுதவே வேண்டாம். ப்ரிலிம்ஸ்ல 100 கொஸ்டின் கேட்குறாங்களா 100 மதிப்பெண்களுக்கு, அதுல ஒரு குவாலிஃபைங் மார்க் வாங்கினா நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் மொத்தமா 4 டாபிக்ல 155 கொஸ்டின்ஸ் 200 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக் அடிஷ்னலாக வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 120 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. பேன் இந்தியா லெவலில் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல்சோ அலாட் பண்ணுவாங்க. நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் அதை ஃபாலோ பண்ணி தமிழில் கூட எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. அதாவது எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ்ல கூட அவைலபிளா இருக்கு. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. வர ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நோட்டிபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டெமோ வீடியோ ஆல்சோ நான் போட்டுருவேன். ஸோ தற்பொழுது ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்திருக்கு. முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.